எதிர்கால திரைப்பட இயக்குனர்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பிற்பகல் வணக்கத்தோடு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் படத்தெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நடிப்போம். கூப்பிடுவீங்க, மறக்காமல் கூப்பிடுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 500 பேர் கலந்துக்கிட்டு இதில் 10 பேருக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. 3 பேருக்கு வந்து ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ ஏகப்பட்ட இயக்குனர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வில் நம்ம ஒரு 2 வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. மிகவும் நன்றி. நம்ம ஹீரோ சார், ப்ரொடியூசர் சார் அவரை பார்க்கறது நான் மிகைப்படுத்தி சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவையும் பாரதியாரையும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு காணுங்கள்னு இருக்காரு. பாரதியார் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கனவு காண்றது உங்களோட வேலை. அந்த கனவை மெய்ப்பட வச்சிருக்காரு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல. ஸோ ரெண்டும் சேர்ந்த கலவையாக பார்க்குறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க நம்மளை நிம்மதியாக வச்சுக்கிட்டாதான் நம்ம வெளியில் அந்த உலகத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்ய முடியும். அதுபோல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சிறப்பாக படமும் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கீங்க, பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, பல பேருக்கு வாய்ப்புகள் தரீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எஸ், என் பேர் ஷாமிலத்ராஜ். நான் ஏற்கனவே 5-6 படம் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாமே தமிழில் தான். ஸோ இங்கே இன்னைக்கு கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் காலிங் மீ ஹியர் டுடே and congratulations those who are going to receive the award and again congratulations to the sir for this much success and I wish you more good luck and success. Looking forward for more work. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்புமிக்க நாள். தமிழக முதல்வர் எங்கள் விஜய் உங்கள் விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக்சுவலி குழந்தைகள்லாம் முதல் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. முதலமைச்சருக்கு இது முதல் பிறந்த நாள். நடிகராக நிறைய பிறந்தநாள் பார்த்தாரு. முதலமைச்சராக முதல் பிறந்த நாள். அதுவும் நம்ம கலை உலகை சேர்ந்தவர், சினிமா துறையில் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய பிறந்த நாளைக்கு கலை உலகமே, கலைஞர் சார்பாக, சினிமா துறை சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட பிறந்தநாள்லேயே நம்ம சுஷாந்துக்கும் பிறந்த நாள். அதுவே சிறப்பு. ஒரு பெரிய ஆளோட பிறந்தநாள் நம்மளும் பிறந்திருக்கோம்ல, அதுவும் சிறப்பு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கதை சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறம் கால் ஷீட்டு கேட்கும்போது 3 கண்டிஷன் போடுவார். 1, சண்டே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. 2, டேயில் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. ஒரு நைட் ஷூட்டிங்காக இருந்தால் நீங்கள் மறுநாள் பகல் வைக்கக்கூடாது. பகல் இல்லை நைட் ஏதோ ஒன்று தான். 3வது கண்டிஷன் போடுவார். அதுதான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார வச்சதுக்கான காரணம். என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. நம்ம அப்போ நினச்சேன், நம்மளாம் எங்கே ஞாயிறும் பார்க்குறதில்ல, திங்களும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் இதுவும் பார்க்குறதில்ல, பிறந்த நாள் அன்னைக்கு ஷூட்டிங் வேணாங்கிறாரு அப்படின்னா அப்போ ரிலீஷன் சொன்னார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரோட ரசிகரை சந்திப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைஃப் கொடுத்தவங்க, வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னை இந்த அளவுக்கு உயரத்துக்கு உட்கார வச்சவங்க என் ரசிகர்கள். அப்போ என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க ரசிகர்கள் ஃபுல் டே பார்ப்பேன். அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. அந்த நிகழ்வு தான் தன் வருஷத்தில் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ரசிகர்களை பார்த்து அந்த அன்பு தான் அன்னைக்கு அவரை சிம்மாசத்தில் உட்கார வச்சிருக்கு. உங்களுக்காக சொல்கிறது தான். அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார். காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு அவர் பிறந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளில் இவர் பிறந்திருக்காரு. உங்களுக்கு இன்றைக்கி மோதிரம் கிடைச்ச மாதிரி தான். என்ன கிடைச்ச மாதிரி இன்றைக்கி சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த நிகழ்வு அந்த மோதிரம் தான். அவர் ஒரு தங்க முட்டையிற வாத்து, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்க முட்டையிற வாத்தை வைத்து அறுத்து கதையும்பாங்க. அது இங்கே நடந்துடக்கூடாது. ஆனால் அவர் உஷாராக தான் இருக்கார். நடக்காது, வேறு விஷயம். கிட்ட கற்று நெருக்கிட முடியாது. ஒரு இயக்குனராக நமக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ சார்லாம் பேசும்போது என்ன ஹஸ்பண்டாக இருக்கும்போது பட்ட கஷ்டம் சொன்னீங்க. நான் கஷ்டத்தை சொன்னால் அது ஒரு 10 நாள் ஓடும். பட்ட கஷ்டம் சொன்னோம்னா, கஷ்டங்கிறது என்ன, கஷ்டத்தை விட அவமானங்கள் அதிகம். கஷ்டங்கிறது சாப்பாடு கஷ்டப்படலாம், இடம் இல்லாமல் கஷ்டப்படலாம், சரியான துணி போட ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படலாம், இதெல்லாம். ஆனால் அவமானங்கள் இருக்குல்ல, அது நிறைய பிடிச்சிட கதை சொல்லும்போது அதை நம்ம பட்டிருக்கோம். சரிட்ட கதை சொல்லியிருக்கேண்ணா, அவங்க பெரிய பிடிச்சிட உட்காந்துக்குவாங்க. சார் நம்ம அசிஸ்டன்ட் தானே, நான் கதை சொல்ல போயிருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, வாங்க உட்காருங்க சொல்லுவாங்க. சரி கதை சொல்லுங்க வாங்கல, உட்கார சொல்ல மாட்டாங்க. சார் நம்ம அசிஸ்டன்ட் தானே, வாய்ப்பு கட்டு போயிருக்கோம். நான் நின்றுட்டேலாம் கதை சொல்லியிருக்கேன் பிடிச்சிட்ட. அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்மான பணம் வரும். அது ஒரு அவமானம் தானே. ஒரு டைரக்டராக ஆகணும்னு கதை சொல்கிறோம். அப்போ நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேக்கப்பாக இருக்கும், லேட் ஆகுது. 2 நிமிஷம் போகும்போது அவமானம் மாறி இருக்குது. அப்புறம் ஓகே நம்ம ஜெயிக்குங்கிற வெறி, இந்த வெறியில் அந்த அவமானம்லாம் பொசுங்கி போகும். இதுமாதிரி நிறையா. அப்புறம் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அழிஞ்சு போச்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு படம் 2 கூட ஹிட் ஆன உடனே அந்த கம்பெனி
புதுசுலன்னா ஆகா தமிழ் திரையுலகமே நம்ம நம்பித்தான் இருக்குது, நம்ம தான் தமிழ் சினிமா அப்படின்ட்டு. அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 250 அசிஸ்டன்ட் கதை கேட்டாங்க. டெய்லி அங்கே கூட்டம் இருக்குது சார், ரேஷன் கடை வைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டம் இருக்குது. டெய்லி 50 பேர் வர சொல்லிடுறது. அப்போ ஒரு நாளைக்கு கேட்குறத ஒரு 8 கதை 10 கதை கேட்பாங்க. கேட்டதெல்லாம் ஓகே. அந்த 250 பேரில் கதை கேட்டு அந்த 250 ஒருத்தனை ஓகே பண்ணி தான் ஓகே. 250 கதை கேட்டு கடைசி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் டேட் ஆகிட்டான். அப்போ அந்த 250 பேருக்கும் அவமானம். அது நான் சொல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் ஒரு 10 பேர் ஓடுறான், அந்த ஓடுறவங்க ஒருத்தர் ஃபஸ்ட் வந்தால் தானே ஓகே. ஓடாமே வேடிக்கை ஒன்று ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா நடந்துச்சு சார். அந்த கம்பெனிக்கு இப்போ இல்லை சொல்கிறேன். இதுன்னா எது சொல்கிறேன்னா, ஒரு இயக்குனர் ஆவதற்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ மாதிரி மாதிரி ஆள் வந்துட்டாங்க. எங்கள் காலகட்டம்லாம் ரொம்ப போராட்டம். அப்போ ஒரு பிடிச்ச கதை சொல்லுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு நாய் பாடு போடுவோம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி இந்த இது சபையை பார்க்கும்போது, இந்த மேடையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கும் போது இன்றைக்கி இந்த படம் குறும்படம் பண்ண எல்லா இயக்குநரை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது. சுஷாந்த் அவர் திறமையான இளைஞர்களை, திறமையான உதவி இயக்குநர்களை கண்டறிந்து அவர்களை இயக்குனர் ஆக்கணுங்கிற ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். அதில் இன்னொரு ஒரு நிறைய பிடிச்சி வராங்க, சின்ன சின்ன பிடிச்சி நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய பேர் நம்மளுக்கு படம் பண்ணி கடைசியாக அவங்க படுற இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாயிருது. ஏன்னா ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. படம் பண்ணி முடிக்கும்போதே தெரியும் சினிமா பற்றி ஆரம்பிக்கவே தெரியும்ல. படம் முடிக்கும்போதே சினிமா பற்றி தெரியுது. அப்போ தான் ஏண்டா வந்தோம், ஏண்டா படத்தை ஆரம்பித்தோம், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நொந்து சுண்ணாம்பாகி அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன் சொல்லலை, படமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு அவனுக்கு வந்துடுறாங்க. சுஷாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கார். சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காரு, நுணுக்கமான தெரிஞ்சுட்டு தான் உள்ள இறங்குறாரு. ஏன்னா அவர் பிகினிங் போகிற கண்டிஷன்ஸ் ஆழம் பார்த்து காலை விடும்பாங்கள்ல, இவர் டப்புக்குள்ளே குதிக்கல சார். நிறைய பேர் ஆழந்தனையாக குதிச்சு இப்படி தான் மூச்சு தண்ணிடுறாங்க, வெளியே வர முடியாமல் உள்ளே மூழ்க முடியாமல் தவிச்சுறாங்க. இவர் தெளிவாக இருக்கார். அவர் சொல்கிறது என்ன, இதுதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த கதையை சொல்லுங்கள். அப்போ அவருக்கு தெரியுது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் எப்படியும் நம்ம தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு வகை பிஸ்னஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். அப்படியே அந்த காசு வரலையா இவர் மூழ்கிட மாட்டார். அது ஒரு அதில் தெளிவாக இருக்கார். அது பெருசாக அவர் பாதிப்பு உண்டாக்காது. அப்போ நம்மளை பாதிப்பு உண்டாக்காத வகையில் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே அவர் இறங்குறாரு. யார் கதை சொல்ல வந்தாலும் இது பட்ஜெட், இதுக்குள்ளே கதை சொல்லுங்கிறாரு. இன்னொன்று, அந்த பட்ஜெட்டை மீறி படமும் பண்ணிட முடியாது. அதில் தெளிவாக இருக்கார். ஆளும் கரெக்டாக வச்சுருக்காரு, என்னென்ன யாராருக்கு என்ன சம்பளங்கம்லாம் எல்லாம். அதனால் சொல்கிறேன், சுஷாந்த் பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக வர தயாரிப்பாளர் இருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக விளங்குறார். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு படம் தயாரித்து அதை ஹிட்டு கொடுத்துட்டா அதுக்கு தொடர்ந்து 10 படம் பண்ணுவாங்க. இப்போ வர புடிசர்லாம் ஈசல் மார்க் தான், ஈசல் மார்க்கு தான். அன்னைக்கு மேலே ஒரு நாள் மேலே வந்துட்டு அன்னைக்கே முடிஞ்சுது. இன்றைக்கி 100 படங்களில் 80 ப்ரொடியூசர்ஸ், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு பட தயாரிப்பாளர், அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வரமாட்டாங்க. பண இழப்பு உள்ள சுப்பிரமணிய சார், பண இழப்பு மட்டும் இல்லை, மன உளைச்சல் இருக்குல்ல. ஒரு 3 கோடி 4 கோடி போயிடுது, அது கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் இதுக்குள்ளே எவன் எங்கெங்கே ஏமாத்தானு தெரிய மாட்டேங்குது. படம் சொல்லுங்க, படம் முடியும் போது தான் இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ ஏமாத்திட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அங்கே தான் புலம்புறான். நிறைய பஞ்சாயத்து பார்க்குறோம். 2 கோடி சொல்லிட்டு 4 கோடி ஆயிடுது, அது கூட பிரச்சனை இல்லை. நம்மளும் அவங்க கழுத்துறாங்க, நம்மளும் கழுத்துறான். அந்த மன உளைச்சலை கலைஞராகி நம்ம ஒரு இயக்குநர்களோ, இல்லை ஆர்ட் டைரக்டரோ, கேமராமேனோ, காஸ்டியூமரோ, மேனேஜரோ, இவங்க ஒரு பிடிச்சிருக்கு கொடுத்துடக்கூடாது. ஒன்று தான், சினிமா மாதிரி ஒரு தொழில் எதுவுமே இல்லை, அற்புதமான தொழில். இங்கே டைரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, தயாரிப்பாளராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்லேருந்து, டிக்கெட் கிளிக்கிறாங்கல்ல, அவங்க வரைக்கும் நேர்மையாக இருந்தால் எந்த தயாரிப்பாளருக்கும் லாஸ் இல்லை சார். ஆனால் 100 பேரில் நேர்மையாக இருக்கிறது தான் அன்றைக்கி சவாலாக இருக்கும். ஒருத்தர் நேர்மையாக இருந்தானா அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, இன்னும் பிழைக்க தெரியாதுங்கிறாங்க. யார் நேர்மையான காலத்தில் பிழைக்க தெரியாதுன்னு பேர் அவனுக்கு கொடுத்துறாங்க. அவன் 4 வருஷத்தில் சொல்ல நம்ம தப்பாக இருக்குமோ அப்படின்னு அவனும் மாறிடான்.
என்ன இப்போ 10 வருஷம் ஆச்சுல, என்ன பேர பைத்தியக்காரனா இருக்க, ஓ இனி ஏன் சினிமாவுக்கு வந்த அப்படிங்கும்போது நம்ம தப்பான ஆயிரும், நம்ம தப்பாக இருக்க மாட்டோம். இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம சுஷாந்த் சார் நீங்கள் இப்படி தெளிவாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. முதல்ல தயவுசெய்து புகழ்ச்சிக்கு அடிமையாயிராதீங்க. நான் கேட்குறதா, என்ன போனாலும் சரி, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னைய போய் சுப்ரீம் கோர்ட் இருந்து சார் அடுத்த பாராஜா நீங்கள் தான் பேர சப்னா நம்பணுமாண்ணா? நம்பினா முட்டாள்ண்ணா. என்னோட அளவு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் நம்ம ரேஞ்சு. இவர் நான் பாரராஜாங்கிற அடுத்த பாலச்சந்தர் அப்படின்னா நம்ம நம்பிட்டு வச்சிங்களேன், நாங்கள் காலி. அப்போ ஒவ்வொருத்தனுடைய சுபாவம், அவனுடைய திறமை, அவனுடைய அளவுகோல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சார். நம்ம அதை அளவிட மறுக்குது மனசு. ஒருத்தன் பொழுது பேசும்போது அதை அளவிட மனசு மறந்து அது மயங்கிடுது. அப்படி மயங்கிறதா மிகப்பெரிய ஆபத்து சினிமாவில். சுஷாந்த் அவர்கள், நான் ஏன் சொன்னா தெளிவாக இருக்கா சொல்கிறேன், தெளிவாக எல்லாரும் சொன்ன வச்சுக்கல, அவங்க கோவம் வந்துடும், இந்த ஆளு என்னையா போட்டு சொல்லியிருக்கான்ட்டு. இவருடைய உங்களை பற்றி உண்மையை சொல்லிக்கிறேன். அதில் ஒரு தெளிவாக இருக்கார். இப்போ நிறைய குறும்படங்கள் நான் சொல்கிறேன், அதுக்கு என்னன்னா எத்தனை திறமைசாலிகள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குறும்படம் தான் இன்றைக்கி சினிமாவுடைய அஸ்திவாரம். ஒரு காலத்தில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? பாரராஜிட்ட ஒர்க் பண்ணேன், கதை கேட்டுருவாங்க. பாக்கியராஜ் சட்ட ஆர்வம் ஒர்க் பண்ணியிருக்கேன், உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். அப்போ விசிட்டிங் கார்டுங்கிறது நம்ம எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணோம், அதுவும் அது வெற்றி படத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பெரிய டேரக்டரே பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், அது சொன்னு வச்சுங்களேன், இவன் போய் தான் கெடுத்துட்டான் போல இருக்குமாங்க. ஆனால் இன்னைக்கு விசிட்டிங் கார்டுங்கிறது எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், இன்னார் டேரக்டர் பையனா, இன்னார் ஹீரோட பையனா, எதுவுமே இல்லை. இன்னைக்கு சினிமாவோட மூலதனம் விசிட்டிங் கார்டு, அஸ்திவாரம், குறும்படம். நீங்கள் ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ இது ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்துகிட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு, சார் நான் எடுத்த குறும்படம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவனுக்கு திறமை இருக்குது, நல்லா விஷுவல் பண்ணியிருக்காப்புல, நல்ல ஷார்ட்ஸ் வச்சுருக்காப்புல, நல்ல மேக்கிங் இருக்குது, திறமை சொல்லி டைலாக் கட்டாடி இருக்காப்புல, ஆர்டிஸ்ட் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புலங்கிறது என்ன ஒரு 20 நிமிஷம் குறும்படத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ், நாங்கள் 8 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 10 வருஷம் இருந்திருக்கேன், இந்த டேரக்டர் இருந்திருக்கேன், அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு குறும்படம் இயக்குறதுக்கு. அதுக்கு போட்டி வச்சு அதுக்கு பரிசீலித்து அங்கீகாரம் கொடுக்குறாருல சுஷாந்த், நீங்கள் 100 பிடிச்சிருக்கு சாமி சார். இந்த அங்கேயே நான் படம் அவர் முழுவதும் பார்த்தேன், வேந்துட்டேன். ஒரு குறும்படத்தில் அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முக்கியமாக கண்டென்ட், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும். இப்போ குறும்படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம 3 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அது சொல்ல முடியாது, ஒரு குறும்படத்தில் சொல்லிடுறாங்க. நம்மளோட உதாரணம் சொல்லுவேன், இந்த சூரிய ஒளியை நம்ம லென்ஸில் வச்சுட்டு அதை பேப்பரில் வைப்போம், அந்த ஒளியை குறுகி ஒரு புள்ளியில் வைக்கும்போது அது தீ பிடிச்சிடும். அதுதான் குறும்படம். குறும்படம் அதான் நம்ம பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அது சுருக்கி சூரிய ஒளியை சுருக்கி அது பவர் காய்க்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை சுருக்கி காட்டுவது. அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் படம் வந்து நமக்குள்ள எப்படி பேப்பரில் பற்றிக்குதோ இங்கே மனசில் பற்றிக்குது. அப்போ குறும்படத்தோட வீரமே தான். பெரும்படம், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ், என்னை பொறுத்த இன்னைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே குறும்படம் தான். குறும்படத்தில் அழகாக சமூக சிந்தனை சொல்லிடலாம், பாச உணர்வை சொல்லலாம், லவ். அப்போல்லாம் அந்த காதலுக்கு மரியாதைங்கிறது 2 மணி நேரம் ஓடி கடைசியாக ஒரு சின்ன ஃபீல் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஃபீல் வந்துடுது லவ் சொல்ல போகலாம், குறும்படத்தில் சொல்கிறேன். அப்படி இன்றைக்கி குறும்படம் அப்படிங்கிறது யாரும் தயவுசெய்து ஒரு சீப்பாக நினச்சிடாதீங்க. குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அஸ்திவாரம், குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அடையாளம். உங்களுக்கு நீங்கள் 20 நிமிஷம் 10 நிமிஷமோ அதுக்குள்ளே உங்கள் திறமையை காட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுங்க. இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள், லியோ டைரக்டர் ரோஹித் கனகராஜ்லேருந்து பீட்சா பண்ணார்ல, கார்த்திக் பார்த்தீங்கன்னா குறும்படம் பண்ணவங்க தான். அவர் ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட்லாம் ஃபஸ்ட்லாம் 80 லட்சம் தான் நிறையா. இன்றைக்கி குறும்படத்தை இயக்குனவங்க தான் இன்றைக்கி பெரும்படத்தை இயக்கி இன்றைக்கி நம்பர் 1 இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மிக உண்மை. அதனால் குறும்படம், அதை குறும்படம் தானே இயக்குறோம் அப்படின்னு சாதாரண நினச்சி இயக்கிறக்கூடாது தான் சொல்கிறேன். இது நாளைக்கு உங்களுக்கு பெரிய படம் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நான் பார்த்த சில படங்களில் அந்த இயக்குனர்கள்லாம் தந்தை தன் மகனுக்கு அப்படின்னு, கமலக்கண்ணன் இயக்குனர், ஒரு நல்ல ஒரு கண்டக்ட் சார். ஒரு அப்பா, எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க, தான் பையன் நல்லவனா வளரணும்,
சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த பொண்ணு தன் பையன் கெட்டு பொண்ணு அடிச்சு வளர்க்கவே மாட்டான். அப்போது ஒரு அப்பன் எப்படி இருக்கணும்னா, அந்த பையனுக்கு உதாரணமாக இருக்கணும். அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தம் அடிக்கக்கூடாது, தான் பையனுக்கு முன்னாடி ஒய்ஃபிட்ட சண்டை போட்டு சீப்பறக்கூடாது. அப்போது உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். தான் சார் எப்படி கண்டுட்டு ஒரு ஏரியா ஸ்ரீநாத் கண்ணன் மேக்கிங் சூப்பர். ஒரு தேட்டருக்கு வாழ்த்துட்டு எனக்கு அந்த இதை வந்துருக்காருல ஸ்ரீநாத் கண்ணன் சூப்பர் சார். சின்ன கண்ணடு தான். அந்த இளமையில் வாலிப விதத்தில் ஒரு சின்ன கோவம் வரும். ஒரு கோவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அடிச்சிருது. நம்ம டிராஃபிக்கில் ஒரு சும்மா பைக் இடிச்சிருவான், அவ்வளோதான். இறங்கி அவனை கட்டை திட்டி அவன் கட்டை திட்டி அவ்வளோ சண்டை, கொலை பண்ணுறதுக்கும் சண்டை போகும். அதுக்கப்புறம் அந்த நபர் எவன் சண்டை போட்டோமோ உயிர் சண்டை போட்டோமோ அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவனை சந்திப்போமான்னு தெரியாது சார். அவன்கிட்ட சண்டை கொடுக்குறேங்க சார்மா. சொத்தை பிடிச்சிருப்பான் சார் பங்காளி, சண்டை போட மாட்டோம். வீட்டை குடியை கெடுத்துருப்பான், அவன்கிட்ட கூட சண்டை போட மாட்டோம். இடிச்சிட்டான ஒருத்தன் பைக்கில், அவன்கிட்ட இறங்கி ஐயோ நாக்கை துருத்திட்டு அது போனாலும் அதுக்கு சந்திக்க மாட்டாங்க. இந்த பிறவியில் அடுத்து சந்திப்போமானே தெரியல, அவன்கிட்டயே உயிர் சண்டை போகிறோம். இந்த கோபம் நம்மளே அழிச்சிடும். ஸ்ரீநாத் கண்ணன் நல்ல ஒரு கண்ணு சொல்லியிருக்க, தேங்க்யூ. அப்புறம் ஊனப்பிச்சை ராஜசேகர் பாஸ்கரன் சூப்பர் சார். நல்ல ஃபீல். 2 விஷயம் சார். ஒரு அவன் தான் ஹீரோ, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. நம்ம ஊனமாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் ஊனத்தை பிச்சை எடுத்து பயன்படுத்துகிற ஒருத்தன். அப்போ ஊனமாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த ஊனத்தை வச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனால் நம்ம குறைய நினச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம் தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டுனா நீங்கள் ஒன்று நான் ஒன்று நல்லா இருந்துச்சு. அதான் ஊனப்பிச்சை டைட்டில். அவர் நிறைய குரூப், ஏன்னா இதுவே ஒரு பெரிய படம் போடுறதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்கிறேன் நான். உங்களை சீக்கிரம் நல்லா டேரக்டர் ஆயிடுவீங்க. என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும், அது ஒரு வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிற விஸ்வாந்த் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்கிருக்காங்க. தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறை நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னா தான் விலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்புடைய நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போ கோயிலில் திருமணம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு
ரூபான்னா 80 விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவு செய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை. தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதில் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம். நியாயமாக அங்கே கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு விற்காதீங்க, அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது என்றைக்கு கூடும். இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைய கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை, கேண்டீன் வாங்கி கொடுத்து வச்சுக்கல, அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஆர்த்திக்கிறோம். அதனால் குடும்பத்தோடு நாங்கள் பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை கேண்டீன் வழியை கட்டுப்படுத்தணும். சார்ந்தவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க, இந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா சம்பளம் இல்லைன்ட்டுருங்க. நான் டேரக்டர் தான் சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா நான் 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கட்டணும்னு அர்த்தம். கூடிச்ச சம்பளம் என்ன ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காது, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டேரக்டர் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இப்போ டேரக்டர் நான் சினிமாக்காரன் பேசிக்கிறேன். நான் டேரக்டரை பேச நான் சொல்லலாம் பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குநர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சுசாந்த் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சவுத்தி சார் மாதிரி நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 93 படம் பண்ணிட்டாரு, நீங்களும் 93 படம் பண்ணி நீங்கள் 100 படம் பண்ணணும்னு வாழ்த்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.